ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நல்லகவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் வி.பி. சண்முகசுந்தரம் 1996ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் திமுகவில் முக்கிய பொறுப்புகளும் வகித்து வந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறிப்பு காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி வி.பி. சண்முகசுந்தரம் இன்று காலமானார். இவரது மறைவு திமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் அவரது மறைவுக்கு தொண்டர்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான வி.பி. சண்முகசுந்தரம் இயற்கை எய்தினார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன். கழக பற்றாளராக விளங்கிய வி.பி. சண்முகசுந்தரம் அவர்கள் 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றியவர். இள வயது முதலேயே கழக பற்றாளராக விளங்கிய அவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், கழக உடன்பிறப்புகள் என அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.